இப்போ போதை பொருட்கள் இது நடமாட்டம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ஏற்கனவே டாஸ்மாக் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஆட்டோ ஓட்ட பகுதிகளில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றீங்க. இப்போ திருவள்ளூரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை கொலை நடைபெற்றிருக்கு. இது எல்லாமே போதைப் பொருளில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. ஸோ போதைப் பொருட்கள் போன்ற விஷயங்களும் பலதரப்பட்ட பகுதிகள் குற்றப்படி தெரிஞ்சு வடபழனி விருங்கம்பாக்கம் போன்ற பகுதியில் காவல்துறையே போதைப் பொருள் கடத்தல சம்பவம்லாம் நடைபெற்றது. ஸோ இந்த போதைப் பொருள் புழக்கம் போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி நிகழ்வுகளில் சமுதாயத்தில் எப்படி ஊடுருவுறாங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு நீ ஒரு என்னுடைய வயசுக்கு இப்போ நான் ஒரு இளைய சமுதாயம் தான். நான் ஒரு நிர்வாகத்தை நம்ம பார்க்குறோம், நம்ம சார்ந்த பகுதியில் எப்படிலாம் இருக்குன்னு. நான் பார்க்கும் போது, நான் குழந்தையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு தான் ஒரு டாஸ்மார்க் இருக்கும். இன்னைக்கு 4 தெரு தாண்டினா ஒரு டாஸ்மார்க், 8 தெரு தாண்டினா ஒரு டாஸ்மார்க். அவங்க அதில் விதிமுறை இருக்கு, வழிமுறை இருக்கு. மருத்துவமனை பக்கத்தில் டாஸ்மார்க் நிர்வாகம் வரக்கூடாது, கோவில்கள் ஆலயங்கள் இருக்கிற இடத்துல டாஸ்மார்க் வரக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதை எல்லாமே இவங்க தாண்டிட்டாங்க. கோவிலுக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்க, மருத்துவமனைக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்க. சிறுவர்களை சீரழிக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் எந்த துறைக்குமே இன்னைக்கு போக்குவரத்து துறை எவ்வளவு நஷ்டத்தில் இருக்குதுன்னு தெரியும். அரசு ஊழியர்கள் எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியும். அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், மருத்துவர்கள் நர்ஸ்கள் போராடி கொரோனா காலத்தில் மக்களுக்கு சேவை செய்த போராடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற IAS IPS எல்லாம் ஒரு கமிட்டி போட்டு கூடி அவங்களோட வாழ்வியலை எப்படி மேம்படுத்துறதுன்னு கூற மாட்டாங்க. ஆனால் இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்துக்கு ஒரு IAS IPS இருக்காங்க. அவங்க மாதாந்திர கமிட்டி போடுறாங்க. நமக்கு இந்த மாசம் கம்மியாயிருச்சு, இந்த பண்டிகை கம்மியாயிருச்சு, நம்ம அடுத்த வருஷம் இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறீங்க? எனக்கு புரியல. நீங்க ஒரு சமுதாயத்துல ஒரு மக்களுக்கு வாழ்வியல்ல ஒரு கலாச்சார பண்பாட்டோட நம்ம ஒரு திட்டத்துக்காக ஒரு IAS கூறலாம். இதே டாஸ்மார்க்ல ஒரு பக்கம் என்ன பண்ணுது, நாங்க குறைக்கிறதுக்காக ஒரு கமிட்டி வச்சிருக்கோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். போதை இல்லாத பாத்தீங்கன்னா நீங்க கடைசி ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 0.1 0.2 0.3 கஞ்சா ஒழிப்பு, போதை ஒழிப்புன்ற வரைக்கும் கமிஷனர் முதல் கொண்டு DGP முதல் கொண்டு யாரு விளம்பரத்துல வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் அப்ப அந்த போதைகள் எல்லாம் ஒழிச்சதுங்க.